கட்டி முடிக்கப்படாத வீட்டிற்குள் கிடந்த பெண் சடலம். மார்பு, வயிற்று பகுதி என 13 இடங்களில் கத்தியால் குத்தி கிழித்த பயங்கரம். 15 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்து வெளியே வந்தும் அடங்காத ரத்தவரி. அடைக்கலம் கொடுத்தவரின் கதையையே முடித்த சைக்கோ. நடந்தது என்ன? பிப்ரவரி 16 மதிய நேரம். போபால் கௌதம் நகர்ல கட்டி முடிக்கப்படாத ஒரு வீடு வழியா 3 பேர் நடந்து போயிருக்கிறாங்க. அப்படி போனவங்க தற்செயலா அந்த பாழடைஞ்ச கட்டடத்துக்குள்ள பார்த்தப்ப ஒரு பெண் ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, அதே ஏரியாவை சேர்ந்த துர்காங்கிற பெண் தான் சடலமா கிடந்திருக்கிறது. விஷயம் தெரிஞ்சதும் சொந்தக்காரங்க எல்லாரும் ஓடி வந்திருக்காங்க. அங்க துர்கா கிடந்த கோலத்தை பார்த்ததும் சொந்தக்காரங்க கதறி அழுதுருக்காங்க. அடுத்து விஷயம் தெரிஞ்சு போலீஸ்காரங்க சம்பவ இடத்துக்கு வந்து பார்த்தப்ப துர்காவோட மார்பு பகுதி, வயிற்று பகுதின்னு மொத்தம் 13 இடங்கள்ல கத்தி குத்தி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் புலன் விசாரணையில இறங்குனாங்க. துர்கா கூட கடைசியா யாரு இருந்தாங்கன்னு கேட்டப்ப அவங்க மருமகள் ஒரு விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அத்தை வீட்டுல குடியிருந்த பிரீத்தம் கூட தான் பக்கத்து தெருவுல கட்டிக்கிட்டு வர்ற புது வீட்டை சுத்தம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா பிரீத்தம் இங்க இல்லன்னு துர்காவோட மருமகள் சொல்லவே போலீஸ்காரங்க அவரோட நம்பருக்கு போன் பண்ணாங்க. அப்ப அவரோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இதுக்கு நடுவுல போலீஸுக்கு போன் கால் வந்திருக்கு. நிஷாத்புர ரயில்வே தண்டவாளத்துல ஒருத்தர் ரயில்ல அடிபட்டு இறந்த கிடக்காருன்னு சொல்ல போலீஸ் உடனே அங்க போய் பார்த்திருக்காங்க. அங்க இறந்த கிடந்தது வேற யாரும் இல்ல, போலீஸ் தேடிக்கிட்டு இருந்த பிரீத்தம் தான் ரயில்ல குதிச்சு தற்கொலை பண்ணி இருக்கான். அதோட பிரீத்தமோட சட்டையில துர்காவோட ரத்த கரைகள் படிஞ்சிருந்துச்சு. அதை வச்சு பார்த்த காவலர்கள் பிரீத்தம் தான் துர்காவை கொலை பண்ணிட்டு ரயில்ல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க. துர்காவை எதுக்காக பிரீத்தம் கொலை செய்யணும், அவங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனைன்னு போலீஸ் தோண்டி துருவுனாங்க. அதுலதான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் தெரிய வந்துச்சு. மத்திய பிரதேச மாநிலம் போபாலை சேர்ந்த பிரீத்தமுக்கு மொத்தம் 3 மகன்கள் இருந்தாங்க. கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி குடும்ப பிரச்சனையினால தன்னோட 3 மகன்களையும் கொடூரமா கொலை பண்ணி இருக்காரு. இது சம்பந்தமா அவர் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ்காரங்க பிரீத்தம அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் சிறைவாசத்தை அனுபவிச்சுட்டு வெளியே வந்த பிரீத்தம் இருக்க இடம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதை பார்த்த துர்கா அவர் தங்கறதுக்காக வீடு கொடுத்திருக்காங்க. பாவம்னு பார்த்து வீடு கொடுத்தா கொஞ்ச நாள்லயே பிரீத்தம் மது போதையில அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட தகராறு பண்ணி இருக்கான். அதனால கோபம் அடைஞ்ச துர்கா பிரீத்தம வீட்டை காலி பண்ணுன்னு சொல்ல 2 பேருக்கும் இடையில அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேமா, என்ன மன்னிச்சுருங்கன்னு பிரீத்தம் சொல்லவே துர்காவும் மன்னிச்சு விட்டுருக்காங்க. ஆனா பிரீத்தம் அவங்க மேல கொலை வெறியில இருந்திருக்கான். எல்லார் முன்னாடியும் வீட்டை காலி பண்ணுன்னு அசிங்கப்படுத்தினவளை சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சவன் அவங்கள கொலை செய்ய முடிவு பண்ணி இருக்கான். அதுக்காக வீட்டுல இருந்த துர்காவை வெளியே கூப்பிட்ட பிரீத்தம் பக்கத்து தெருவுல உள்ள புது வீட்டை கிளீன் பண்ணணும்னு சொன்னீங்களாமா, சுத்தம் பண்ணிட்டு வரலாமான்னு கேட்டு இருக்கான். உடனே துர்காவும் வீட்டுல இருந்த மருமகள் கிட்ட சொல்லிட்டு கட்டிட்டு வர்ற புது வீட்டுக்கு பிரீத்தமோட போயிருக்காங்க. அங்க போன கொஞ்ச நேரத்திலேயே தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து துர்காவை கண்மூடித்தனமா குத்தி கிழிச்சிருக்கான். அதுக்கப்புறம் போலீஸுக்கு பயந்து ரயில்வே தண்டவாளத்துல குதிச்சு தன்னோட உயிரையும் மாய்ச்சுக்கிட்டான் பிரீத்தம். போலீசார் விசாரணையில தான் மூதாட்டி துர்காவோட கொலைக்கு என்ன காரணங்கிறது தெரிய வந்துச்சு.